இப்படிலாம் பேசுறதுனால தான் அதிக கடன் வாங்கும் மாநிலத்தில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குன்றத பேசுறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்றது கூட அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு மாநிலம் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் தொழில்துறையிலையும் மனித வளத்திலையும் சிறப்பா இருந்தா மட்டும்தான் ஒன்றிய அரசு அந்த மாநிலத்துக்கு தேவையான கடன்களை கொடுக்கும். அதே மாதிரி கோடை காலம் இந்த வருஷம் தான் வந்துச்சா, ஏன் இதுக்கு முன்னாடி வரலையா, ஏன் இப்ப மட்டும் சலுகை தொகை கொடுக்குறாங்கன்றதும் கேவலத்தின் உச்சகட்டம் தான். அதை விட இவங்க கொடுத்த 5000 ரூபாய் எலெக்ஷனுக்கான காசுன்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் இவங்களோட அறிவு. ஏன்னா முதலமைச்சர் கொடுக்கிற மகளிர் உரிமை தொகைக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கத்துல கேஸ் போட பார்த்தாங்க. மார்ச் மாசம் கேஸ் போட போறாங்க. எங்க கேஸ் போட்டு நம்ம மக்களுக்கான உரிமை தொகையை கொடுக்க விடாம பண்ணிடுவாங்களோன்னு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. அந்த தொகைக்கு பேரு கோடைக்கால சிறப்பு சலுகை, அவ்வளவுதானே தவிர இவங்க அறிவுத்தனமா கேள்வி கேட்கறதுக்கான அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தேர்தல் ரொம்ப நெருங்கி வர்றதுனால பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் எந்த ஒரு திட்டம் செயல்படுத்தினாலும் அது செல்லாது. அதனாலதான் முன்கூட்டியே அந்த உரிமை தொகையை கொடுத்தாரு. இது தொண்டர்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, லோயலாமணி ராஜ்மோகன் மாதிரியான ஒரு பொறுப்புல இருக்கவங்க கூட இந்த மாதிரி விஷயங்களை பேசி இளைஞர்கள் மத்தியில மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் வேடிக்கையா இருக்கு. அதை விட தகுதி பார்த்து தான் அந்த 5000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றாரு. என்ன பெரிய தகுதின்னு கொந்தளிச்சு பேசுறாங்க. அதுல இருந்தே தெரியுது அரசியல் இவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது. தகுதி பார்த்து தான் கொடுப்பேன்னு சொன்னதுக்கான காரணம் அரசாங்க வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த உரிமை தொகை கிடையாதுன்றதுதான். அதுக்கு பதிலா அரசாங்க வேலை பார்க்கறவங்களுக்கு அரசாங்கம் வேற சலுகைகள் செய்து அது சாதாரண மக்களுக்கு கிடையாது. மகப்பேறு கால விடுமுறையா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டா கூட ரயில்வே துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு ட்ரெயின்ல காலம் ஃபுல்லா ஃப்ரீயாவே போயிட்டு வரலாம். இந்த சலுகைகள் சாதாரண மக்களுக்கு கிடையாது. இப்படி ஒரு அரசாங்கம் பண்ற எல்லாத்தையுமே ஒரு கட்சியோட தலைவரும் அந்த கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களும் யோசிக்காம பேசி அந்த கட்சியோட தொண்டர்களையும் யோசிக்க விடாம பண்றாங்கல்ல, இது எல்லாம் தான் தாவேக்காவுக்கு நான் ஓட்டு போட கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கான காரணமே.